வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமையல் பண்ணக்கூடிய குக்கரை பத்தி பார்க்கலாம்னு இருக்கிறோம். குக்கர்ல என்னென்ன இருக்கு, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். குக்கர்ல என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் வென்ட் டியூப், இதுக்கு பேர் சேஃப்டி வால்வ், இதுக்கு பேர் ஹேண்டில், இது சைடு ஹேண்டில் போட்டத்தோடது, இது போட்டத்தோட ஹேண்டில். அப்புறம் இதுக்கு பேர் கேஸ்கட், இதுக்கு பேரு வென்ட் டியூப் வெயிட்டர். இவ்வளவுதான் இருக்கு. வென்ட் டியூப் வெயிட், கேஸ்கட், அப்புறம் டாப் கவர், சேஃப்டி வால்வு, இவ்வளவுதான். இதுல வந்துட்டு 7 ஓட்டை இருக்கும். இந்த 7 ஓட்டை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியும் சமைச்சதுக்கு அப்புறமும் இதை நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். பின்னூசி வச்சுட்டோ இல்லைன்னா சின்ன ஏதாவது ஹேர் பின் இந்த ஓட்டையில போற மாதிரி, இந்த ஓட்டை நீங்க பெருசு பண்ண வேண்டாம். இதுல அழுக்கு இருந்தா அதை கிளீன் பண்ணி விட்டுணும். சமையல் பண்ணும்போது பருப்பு அரிசி எல்லாம் போடும்போது இதுல போய் அடைஞ்சிரும். அதை கிளீன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்த நார் போட்டு தேய்ச்சி இதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. இதுல ஒரு லெட் இருக்குது. இந்த லெட்டு தான் ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணி வைக்கும். இந்த வென்ட் டியூப் ஏதாவது சந்தர்ப்பத்துல அடைஞ்சிருச்சுன்னா இந்த சேஃப்டி வால்வு உடஞ்சிரும். இந்த சேஃப்டி வால்வு ஓப்பன் ஆயிட்டு இந்த லெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் மொத்தம் இது வெளியில வந்துடும். சிலவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த சேஃப்டி வால்வு இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதை குச்சி அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா துணியை திணிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது இது ஓப்பன் ஆகி வெளியில வராது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் குக்கர் வெடிக்கிறதுக்கு காரணமா இருக்குது. அப்ப எப்பவுமே இந்த சேஃப்டி வால்வ் மாத்த ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும்போது இது ஏதாவது திரவிச்சு போயிருக்கும். சிலப்போ உப்பு தண்ணி எல்லாம் படும்போது இந்த இடம் வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த சேஃப்டி வால்வ் மாத்துங்க. இது ரொம்ப விலை கம்மி தான், ஒரு 20-30 ரூபாய்க்குள்ள தான் விலை. இதை மாத்திட்டீங்கன்னா இந்த செலவு முடிஞ்சிடும், நமக்கு நிறைய பாதுகாப்பா இருக்கும். அப்புறம் பண்ணக்கூடாத ஒரு வேலை, நம்ம சமையல் பண்ணிட்டு இதை கழுவும் போது தரையில போட்டு இப்படி இழுப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடம் ஸ்கிராச் ஆயிரும். இந்த ஹோலை போய் அடைக்கிறதுக்கு இதுல இந்த வென்ட் டியூப் வெயிட்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நீடில் இருக்கும். இந்த நீடில் தான் போய் இதை அடைச்சிருக்கும். அப்ப இந்த பொசிஷன்ல இருக்கும்போது இந்த ப்ரெஷர் ஆன உடனே இது ஓப்பன் ஆகும். அப்ப இது ஓப்பன் ஆகணும்னா இந்த ப்ரெஷர் மேல வரணும்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும். சமையல் பண்றதுக்கு முன்னாடி சமையல் பண்றதுக்கு பின்னாடி எப்பவுமே இதை கிளீன் பண்ணி வச்சிருங்க. இதை தண்ணியை பிடிச்சு வைங்க. தண்ணியை பிடிச்சாச்சுன்னா தண்ணி வந்துட்டு ஃப்ரீயா போகுதான்னு பாருங்க. தண்ணி நல்லா தெளிவா போகுது அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா எப்பவுமே இதை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்டியை போட்டு கிண்டிட்டு சைடுல இப்படி அடிப்போம். இப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஃபுல்லுமே ஸ்கிராச் ஆயிரும். ஸ்கிராச் ஆகி கோடு கூட விழுந்துரும். அப்படி கோடு கூட விழும்போது இந்த இடம் ஃபுல்லுமே டேமேஜ் ஆயிரும். இந்த இந்த கேஸ்கட் என்ன ஆகும்னா இந்த கேஸ்கட் இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். இதுதான் மேல அடைச்சிருக்கும். நீங்க இதை அடிச்சு சைடுல ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஸ் ஃபுல்லுமே இந்த சைடுல கூடி போகும். அப்போ உங்களால நினைச்ச மாதிரி அந்த குக்கர் நம்ம எத்தனை விசில் வைக்கிறோமோ அந்த மாதிரியானதெல்லாம் இல்லாம நம்ம நினைச்சதை விட வேகமா வெந்துரும், இல்லைன்னா வேகாம இருந்துரும். அதனால அந்த மாதிரியான தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம குக்கர் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். இது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. இது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. இது ஹை ப்ரெஷர்ல உள்ள இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா இது சிலப்போ ஏதாவது சம்பவிச்சு நமக்கே ஏதாவது ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இசாடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுல மாற்றங்கள் பண்றேன். நிறைய விஷயங்களை நம்ம பங்கு போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.